கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ், நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் பண்ண போகிறதுல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கார்ட்போர்டை வச்சு வீடு நிறைய விஷயங்கள் மேக் பண்ணுவீங்க. நானே பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை வச்சு நிறைய கிராஃப்ட் மேக் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிசர் மூலிமாவோ இல்லை கத்தி மூலிமாவோ ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். பட் நம்ம சர்க்கிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சர்க்கிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை சிசரில் கட் பண்ணாலும் கத்தியில் கட் பண்ணாலும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வரதில்ல. இதுக்காக நான் ஒரு டூல் மேக் பண்ணேன். இந்த டூல் எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இந்த டூலை யூஸ் பண்ணி எந்த டைமென்ஷனில் வேணாலும் நீங்கள் பர்ஃபெக்டான சர்க்கிளை அக்யூரேட்டாக பிசுறு இல்லாமல் நீங்கள் கட் பண்ண முடியும். வெறும் சர்க்கிள் மட்டும் இல்லை, நடுவில் டயர் மாதிரி ஷேப் வேணுனாலும் இந்த டூல் மூலிமா ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்கிள் கட்டர் கார்ட்போர்ட் செய்யறதுக்கு நமக்கு 4 பீஸ் கார்ட்போர்டு தேவை. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தில் 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஹைட் உங்களோட டெசிஷன். பட் நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு 4 பீஸ்ல சேம் டைமென்ஷன்ல 4 கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெவிக்விக் இல்லை ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி இந்த 4 கார்ட்போர்ட் பீஸையும் நம்ம ஒன்னா வச்சு எல்லா சைடும் நம்ம ஒட்டிக்கிறோம். நம்ம புக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் பிளேடு செல் பண்ணுவாங்க. ஒரு பீஸ் 10 ரூபா. ஒரு பிளேடை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த நைஃப்பில் 6 மார்க் வர இடத்துல அந்த பிளேடை செட் பண்ணிட்டு இதை நம்ம ரெண்டாக உடைக்க போகிறோம். கையில் உடைச்சிக்காதீங்க. ஏதாவது கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கையில் எதுவும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி பிளேடை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சர்க்கிள் கட்டர் நீங்கள் நிறைய பீசஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சா நிறைய பிளேட்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு டூத் ஸ்டிக் தேவை. நம்ம ஒட்டினா அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கார்ட்போர்டு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் வித்தில் கொடுத்துருந்தோம். கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டருக்கு நேராக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எத்தனை சென்டிமீட்டர்லாம் நீங்கள் சர்க்கிள் கட்டர் பண்ண போகிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரில் சர்க்கிள் கட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால 5 சென்டிமீட்டரில் மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன். டூத் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அதோட பாட்டம் சைடை நான் கட் பண்ணிடுறேன். நம்ம மார்க் பண்ண கீழ் பாட்டில் பார்த்தீங்கன்னா டூத் பிக்கை பேஸ் கீழே போகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அந்த கார்ட்போர்டில் முக்கால்வாசி அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெளியே வராமல் இருக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபெவிக்விக் இல்லை ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி இதை நம்ம ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி பிளேடை பார்த்தீங்கன்னா மேல் மார்க்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிளேடை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிளேடையும் ஒரு கால்வாசி தூரம் உள்ளே இறக்குனதுக்கப்புறம் இதையும் நம்ம ஃபெவிக்விக் மூலிமா ஒட்டிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை விட அந்த டூத் பிக் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5 சென்டிமீட்டரில் இதை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம 3 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் கட்டரை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம். 5 சென்டிமீட்டரில் நான் ஒரு சர்க்கிள் கட்டரை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த டூத் பிக்கை கார்ட்போர்டில் உள்ளே இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை லைட்டாக மார்க் போடுறோம். மார்க் போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கும் பிளேடும் வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கார்ட்போர்டை பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கார்ட்போர்டு எக்ஸாக்டான ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எந்த டைமென்ஷனில் வேணாலும் அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்க்கிள் கட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சர்க்கிள் கட்டரை ஏற்கனவே கட் பண்ண அந்த 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். நடுவில் எனக்கு கேப்பாக கட் பண்ணோம் அப்படின்னாலும் 3 சென்டிமீட்டர் மார்க்கை கரெக்டாக அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா டயர் மாதிரி நடுவில் ஹோல் கூட உங்களால் போட முடியும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கார்ட்போர்டு வச்சு நீங்கள் கட் பண்ணுறப்ப சர்க்கிளான ஷேப்பை பர்ஃபெக்டாக கட் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ், நான் உங்கள் பிரபு.